தற்போதைய அண்மை செய்தி. இந்திய பிஎஸ்எஃப் வீரர் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் ராணுவ வீரரை ஒப்படைத்தது இந்தியா. பாகிஸ்தான் ராணுவ வீரர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்திய பிஎஸ்எஃப் வீரர் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் ராணுவ வீரரை விடுவித்தது இந்திய ராணுவம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் ராணுவ வீரரை விடுவித்தது இந்திய ராணுவம். இந்திய பிஎஸ்எஃப் வீரர் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் ராணுவ வீரரை விடுவித்தது இந்திய ராணுவம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்போதைய அண்மை செய்தி. பாகிஸ்தான் ராணுவ வீரர் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்திய ராணுவத்தால். இந்திய எல்லைக்குள் வந்த பாகிஸ்தானிய வீரர் முகமது அல்லாவை இந்திய ராணுவம் விடுவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், பாகிஸ்தான் ராணுவ வீரரை இந்திய ராணுவம் விடுவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் தீவிரமான ரோந்து மற்றும் பாதுகாப்பு பணியில இரு நாடுகளுடைய படை வீரர்களுமே ஈடுபட்டிருந்த நிலையில ஏப்ரல் 23 இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூரணம் குமார் ஷா என்பவர் பாகிஸ்தான் பகுதிகளுக்குள்ள தவறுதலாக சென்ற நிலையில அவர் பாகிஸ்தானிய படை வீரர்களால் கைது செய்யப்பட்டார். இதே போல ஏப்ரல் மாதம் இறுதியில பஞ்சாபை ஒட்டியிருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் பாகிஸ்தானை சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படையினுடைய வீரர் முகமது அல்லா என்பவர் இந்திய எல்லை பகுதிகளுக்குள்ள அத்துமீறி நுழைந்ததன் காரணமாக இந்திய பாதுகாப்பு படையினரால் இவரும் கைது செய்யப்பட்டார். இப்படி இரு நாடுகளுமே ஒவ்வொரு வீரர்களையும் எல்லை பகுதிகளுக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கைது செய்யப்பட்ட நிலையில இந்திய பாகிஸ்தானிடையே கடந்த சனிக்கிழமை தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் என்பது அமலுக்கு வந்த நிலையில இரு நாடுகள் இராணுவ மட்டத்துல ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. குறிப்பாக இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல இந்திய பாகிஸ்தானிடம் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை இரு நாடுகளுமே ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவு எட்டப்பட்டதன் அடிப்படையில இன்று காலை 10:30 மணிக்கு பஞ்சாப்ல ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய எல்லை பகுதியான அட்டாரி எல்லை பகுதிகளில் இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூரணம் ஷா ஒப்படைக்கப்பட்டார் பாகிஸ்தானிய ராணுவ அதிகாரிகளால். இதே போல இந்திய பாதுகாப்பு படையினருடைய வசம் இருந்த பாகிஸ்தானிய வீரர் முகமது அல்லாவை வாகா எல்லைக்கு சென்று இந்திய பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தானிய அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருப்பதாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் அந்த தகவல்களை உறுதிப்படுத்தி அதனை புகைப்படங்களோடு வெளியிட்டு இருக்கிறாங்க. இரண்டு நாடுகளுமே இந்த குறிப்பிட்ட ஏப்ரல் 22 பிறகாக ஒவ்வொரு ராணுவ வீரர்கள் எல்லை கடந்ததாக கூறி சிறைபிடித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது கடந்த சனிக்கிழமைக்கு அமலுக்கு வந்ததற்கு பிறகாக இரண்டு நாடுகளுடைய ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்ற நிலையில இந்த பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவு எட்டப்பட்டதன் அடிப்படையில இந்திய வசம் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய வீரரை பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருக்கிறது இந்திய ராணுவம். அதே போல பாகிஸ்தான் ராணுவத்திடம் இருந்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை அட்டாரி எல்லைக்கு வந்து இன்று பாகிஸ்தானிய ராணுவ அதிகாரிகள் இந்திய பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இரண்டு நாடுகளுடைய ராணுவ அதிகாரிகளுமே எல்லை பகுதிகளில் தங்களுடைய நாடு ராணுவ வீரர்களை ஒப்படைத்து அந்த பரிமாற்றம் என்பதை மேற்கொண்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.